துலாம் ராசிக்கார பெண்களும் டாக்டர் ஆகக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும். இல்லை மருத்துவ சார்ந்த ஒரு தொழிலில் மேன்மைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பெண் அட்வொகேட் எல்லாமே ஜட்ஜ் ஆகிடுவாங்க. ஏன்னா நீதிமான். கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு இஷ்டப்பட்டு தான் படித்து முன்னுக்கு வருவீங்க. தாயோடைய அனுகிரகம் தான் நிறையாவே இருக்கும். தகப்பனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த உடனே தான் உங்களுக்கு உயர் பதவியே கிடைக்கும். இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, இது இப்படி இருக்கு சொல்லியே ஒரு பெண்ணுடைய சாபத்துக்கு ஆள் பற்றுவீங்க. துலாம் ராசிக்காரர்களுடைய அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். உங்கள் சொத்து அபகரிக்கிறதுக்கு பிரச்சனைகள் வரும். துலாம் ராசிக்கார பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் தான் கணவனோட சேர்ந்து வாழ முடியும். பிரிவு ஏற்படும். பல ஜாதகங்கள் டிவைஸ் ஆகக்கூடிய தருணங்களும் ஏற்படும். ஏன்னா ஆண் ராசி ஆணுக்கும் ஆண் ராசி. நீங்கள் உங்கள் மாமனாருக்கோ மாமியாருக்கோ நீங்கள் ஆக மாட்டீங்க. இருந்திருந்தா கூட 2026க்கு முன்னே ஒரு 7 வருஷம் நரக வேதனை தான் அடைவீங்க. எதிரிகள் உங்களுக்கு வெளியவே இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். மனைவி மக்கள் கூட மதிக்காது உங்களுடைய பண விரயத்தை. ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆண் வாரிசுகளாக பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுகபோகியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. மனைவியும் மதிக்க மாட்டீங்க, மக்களையும் மதிக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே நிர்ணயிச்சுக்கிட்டு ஜாலியாக வாழுவீங்க. காசு பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுவீங்க. இப்படியாப்பட்ட ஒரு தருணமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. 2026 ஜூலை மாத 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். பண்புள்ள ஒரு ஜாதகம். நீங்கள் படித்த ஜாதகம். பாதிக்கு பாதி பேர் வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருப்பீங்க. படித்தவங்க கூட எம்எல்ஏ எம்சி இப்படி அரசியல் பிரவேசத்தில் இருக்கக்கூடிய தருணம் இந்த ராசிக்காரங்க நிறையா இருப்பீங்க. காவல்துறையாக கூட நிறையா இருப்பீங்க. கலைத்துறையில் கூட நீங்கள் பிரகாசிப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் தான் நிறைய பேர் செய்வீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறனால ஒயிட்டு ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு நீதிமானாக பிரவேசம் பண்ணக்கூடிய தருணம் நிறையவே இருக்குது. அதே போல் துலாம் ராசிக்கார பெண்களும் அப்படி இதே கன்சர்ன் தான் இருப்பீங்க. டாக்டர் ஆகக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும். இல்லை மருத்துவ சார்ந்த ஒரு தொழிலில் மேன்மைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பெண் அட்வொகேட் எல்லாமே ஜட்ஜ் ஆகிடுவாங்க. ஏன்னா நீதிமான். அப்படியாப்பட்ட ஒரு ஜாதகம். நீங்கள் பட்ட கஷ்டம் சிறு வயசில் வெளியே சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு இஷ்டப்பட்டு தான் படித்து முன்னுக்கு வருவீங்க. தாயோடைய அனுகிரகம் தான் நிறையாவே இருக்கும். தகப்பனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த உடனே தான் உங்களுக்கு உயர் பதவியே கிடைக்கும். பிள்ளை குட்டி பிறந்த உடனே தான் யோகங்களே கிடைக்கும். ஒரு சில ஜாதகர்களுக்கு 2 தாரத்து தோஷங்கள் அமையும். தாரம் இருந்தாலும் டிவைஸ் ஆகிடும். இல்லை கல்யாணமே பேச்சுவார்த்தை ஃப்ளாப் ஆகிடும். இதுதான் பிரபஞ்ச விதி. அதோடைய டிப்ரெஷன் 30 வயசு 32 வயசு 33 வயசு ஆனால் கூட கல்யாணம் நடக்காது. பல கோயில்கள் ஏறி இறங்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு. ஏன்னா நீங்கள் பெண்ணை மதிக்கணும். இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, இது இப்படி இருக்குது சொல்லியே ஒரு பெண்ணுடைய சாபத்துக்கு ஆள் பற்றுவீங்க. துலாம் ராசிக்காரர்களுடைய அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். உங்கள் சொத்து அபகரிக்கிறதுக்கு பிரச்சனைகள் வரும். நிலையான இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து தான் வேலை பார்ப்பீங்க. ஏசி காற்று கீழே.
இப்படியாம்பட்ட ஒரு தருணம் நடந்திருக்கக்கூடிய நேரமும் உண்டு. துலாம் ராசிக்கார பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் தான் கணவனோட சேர்ந்து வாழ முடியும். பிரிவு ஏற்படும். பல ஜாதகங்கள் டிவைஸ் ஆகக்கூடிய தருணங்களும் ஏற்படும். ஏன்னா ஆண் ராசி ஆணுக்கும் ஆண் ராசி. நீங்கள் உங்கள் மாமனாருக்கோ மாமியாருக்கோ நீங்கள் ஆக மாட்டீங்க. இருந்திருந்தா கூட 2026க்கு முன்னே ஒரு 7 வருஷம் நரக வேதனை தான் அடைவீங்க. நஷ்டம்தான் காணுவீங்க. பணம் விரயம்தான் நடக்கும். சுகபோகமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எதிரிகள் உங்களுக்கு வெளியவே இருக்க மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். மனைவி மக்கள் கூட மதிக்காது உங்களுடைய விரயத்தை பார்த்து, பண விரயத்தை பார்த்து. ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கஷ்டந்தான் படுவீங்க. சிக்கனமான ஒரு வாழ்க்கை, பணம் இருக்கிறது தெரியாத ஒரு வாழ்க்கை, இல்லாதவன் போல வாழக்கூடிய தருணத்தில் தான் நீங்கள் வாழுவீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பெண் வாரிசு இருந்தால் மட்டும்தான் தானம் தர்மம் ஆன்மீக வழிபாட்டில் நீங்கள் இன்வால்வ் ஆக முடியும். ஆண் வாரிசுகளாக பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுகபோகியான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. மனைவியும் மதிக்க மாட்டீங்க, மக்களையும் மதிக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே நிர்ணயிச்சுக்கிட்டு ஜாலியாக வாழுவீங்க. காசு பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுவீங்க. இப்படியாம்பட்ட ஒரு தருணமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் 2026க்கு முன்ன வரைக்கும் தொந்தரவும் தொலையும் அடைஞ்ச உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கார். எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கும். உங்கள் வளர்ச்சி போராமப்பட்டு, உங்கள் பிஸ்னஸில் வளர்ச்சி போராமப்பட்டு வைப்பு சூனியங்களே வைப்பாங்க. முறையான ஜோதிடத்தை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதை சரி செஞ்சுக்க பாருங்கள். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட பெண்கள் தான் கொஞ்சம் பாவமே சொல்ல முடியும். ஓடி ஓடி உழைப்பாங்க தான் குடும்பத்துக்காக. பெண் புலின்னு சொல்லலாங்க. வேட்டையாடி பிள்ளைகளுக்கும் புருஷனையும் உட்கார வச்சு கொடுக்கக்கூடிய தருணம் உடையக்கூடிய தருணம் இந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவமானங்கள் அவப்பெயர்கள் பட்டணும் கேட்குறது விதி. அந்த விதியை மீறி தான் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் சுபகாரியங்கள் நடக்க போகுது. மணி விழா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மனைவி மக்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. காசு பணத்தை சேர்த்து வச்சு அற்புதமாக வாழுங்க. எந்த குறையும் வராது. துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.